என்னப்பா பண்ணி வச்சிருக்கீங்க? இங்க பாருங்கப்பா. அவங்க வீட்டுக்கு வந்து எல்லார் முன்னாடியும் நம்மள எப்படியெல்லாம் பேசுறாங்க? இதெல்லாம் நமக்கு தேவையா? சோழன் இருந்துட்டு பாத்தியான்னு இந்த ஆள்கிட்ட நம்ம அப்பவே சொன்னோம், உங்களால் முடியலன்னா நீங்கள் எதுக்காக வண்டி எடுக்கிறீங்கன்னு சொன்னோம். ஆனால் இங்கே இருக்கிறவங்க என் பிள்ளைங்க காசு தருவாங்கன்னு இவர் எவ்வளோ நக்கலாக சொன்னார். அன்னைக்கு இந்த வண்டிக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நம்ம சொல்லியிருந்துருக்கணும். சொல்லாமல் விட்டோம் இல்லை. அதுதான் இப்போ முழிச்சு வந்து நிற்குது. நம்ம ஹனிமூனுக்காக வெளியே போயிட்டு வந்தோம்ல, அந்த நேரத்தில் குடிச்சு அழிச்சார் இல்லை, அந்த காசை வச்சு இந்த கடனெல்லாம் இவருக்கு கட்டியிருக்க கூடாதா? நமக்குன்னு இந்த ஆள் என்னென்ன சேர்த்து வச்சாரு? ஒன்றுமே சேர்த்து வைக்கலையே. நிம்மதியாவது விடுறாரா? அதையும் பண்ண மாட்டேங்கிறாரு. இந்த வீட்டை பாருன்னு எப்படி இருக்கு, இந்த வீட்டில் ஒரு பொண்ணு தங்குவாளான்னு எல்லாரும் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஆனால் நிலா இந்த வீட்டில் எதுக்காகன்னு தங்கிட்டு இருக்கு? எல்லாம் நமக்காக மட்டும்தானே. ஆனால் அந்த ஆள் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனையாக பண்ணிக்கிட்டே இருக்காரேன்னு, இதெல்லாம் நல்லதுக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேற்று காலையில் வீட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளேயே இந்த வீடு என்ன அலங்கோலமாக இருந்துச்சு. அந்த வீட்டை பார்த்தோன்னு நிலா எங்கடா பழைய நிலாவே இருந்திருந்தா கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கேன்னு. ஆனால் இன்னைக்கு நிலா அப்படி சொல்லவே இல்லை. எதுக்காக? எல்லாம் நமக்காகன்னு. ஆனால் இந்த ஆள் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி பண்ணி வச்சுருக்காரு. இப்போ நாமளே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்கேன்னு, அங்கே சந்தா உங்களுக்காக காத்துட்ருப்பாங்க. இப்போ நம்மள என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்மம் முடிச்சிருக்காங்க.